வணக்கம், நான் சுரேஷன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்கிரெடிபிள் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்கிரெடிபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் தான் நம்ம இன்கிரெடிபிள்னு சொல்கிறோம். அது அன்பிலீவபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ப முடியாதது தான் நம்ம அன்பிலீவபிள்ன்றதும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ எலக்ட்ரானிக்ஸோட நீடை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எப்போவுமே இருக்கும். ஏன் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த வீடியோ கூட எலக்ட்ரானிக்ஸான சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டமை பற்றி பார்க்கலாம். ஆட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் லைஃப் இஸ் கால்ட் ஆட்டம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். கரண்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். அதே ஸ்பீட் ஆஃப் கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். வோல்டேஜோட யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்டக்டரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா which contains free electrons is called as conductor. Conductor act as the path for electric flow. ஸோ கண்டக்டரோட எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். கண்டக்டரோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா salt water, human body and all metals like gold, silver, copper, aluminium etc. எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டக்டரில் தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ கண்டக்டரோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்வர் பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கெட்லேயும் சிம்லையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம், காப்பர் காயில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டாலான பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வித்தவுட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் சேஃப்டி பர்பஸ். இன்சுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டி பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இன்சுலேட்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்டு, ரப்பர், கிளாஸு, செராமிக், சிலிக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட இன்சுலேட்டரோட எக்ஸாம்பிள். இதில் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸு, டெஸ்டர், சார்ஜர், டிவி ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கியூட் டயக்ராம் தான். இதான் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு சர்க்கியூட். இது எப்படி நம்ம க்ளோஸ் டு சர்க்கியூட்னு சொல்கிறோம்னா எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஓப்பனும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ளோஸ் டு சர்க்கியூட்னு சொல்கிறோம். ஸோ இந்த சின்ன ஆக்டிவிட்டியில் நம்ம எதெல்லாம் பயன்படுத்த போகிறோம்னா 9 வோல்ட் பேட்டரியை வச்சு சிஓபி லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ பண்ண வைக்க போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா இது டபுள்ஏ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. அது ஏன் க்ளோ ஆகாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சிஓபி லைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிப் ஆன் போர்டு லைட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஓபி லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். ஸோ இப்போது ஒரு க்ரொக்கடைல் கிளிப் எடுத்து நான் சிஓபி லைட்டோட நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாரி இன்னொரு ரெட் கலர் வயர் எடுத்து சிஓபி லைட்டோட பாசிட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் இப்போ நம்ம சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகலை. ஏன் இப்போ நம்ம சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகலை அப்படின்னா நம்ம சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஆனால் நம்ம டபுள்ஏ பேட்டரியால் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோ ஆகலை. ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட 9 வோல்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். க்ளோ ஆகுதா இல்லையான்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்னஸாக பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஸோ இது எப்படி இந்த இடத்துல மட்டும் க்ளோ ஆகுது அப்படின்னா நம்மளோட 9 வோல்ட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம சிஓபி லைட்டுக்கு வெறும் 3 வோல்ட் இருந்தாவே போதும். ஸோ அதிகமானவே வோல்டேஜ் வரதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா க்ளோ ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஓபி லைட்டோட பாசிட்டிவ் டெர்மினலையும் நம்மளோட பேட்டரியோட பாசிட்டிவும் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி சிஓபியோட நெகட்டிவ் டெர்மினலையும் நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ்டு சர்க்கியூட்டு. அதை இப்போ நான் இங்கே ஒரு வயர் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. தேங்க்யூ.